நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப முந்தி யார் அன்பு கூர்ந்தா? நம்ம நினைக்கிறோம் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அப்படிதான் நானும் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இயேசுவின் அன்பை குறித்து பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். கல்வாரி சிலுவை வைத்து தான் பேசுவாங்க அதிகமா. ஆனா பாருங்க, இது வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? அவர் முந்தினா பாருங்க, முற்காலத்து முன்பே, ஹல்லேலூயா, வானத்தை பூமி உண்டாக்குவதற்கு முன்பே ஆண்டவர் இதெல்லாம் கண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இத்தனை கோடி ஜனங்கள், இத்தனை பேர், ஆமென். சாத்தான் இப்படி செயல்படுவான், ஜனத்தை மீட்டுக் கொள்ளும்படியாய் தன் சொந்த குமாரனை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பாருங்க, அந்த அன்பு, ஹல்லேலூயா, அந்த பிதாவின் இடத்திலிருந்து சொந்த குமாரன் வழியாக இப்போ நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மள இருக்கிறார். அப்படித்தானே? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த அன்பு, அதான் தேவன் பாராட்டின அன்பு. அந்த அன்பு நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், 1 யோவான் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்கலாம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்பட்டிருக்கும். பூரணப்படுனா ஒரு பாருங்க, ஒரு கம்ஃபர்ட். ஹல்லேலூயா. ஒரு கம்ப்ளீட்லி லவ். ஆமென். அந்த அன்பு நம்மள்ட்ட வேணுமா? ஹல்லேலூயா. நம்மள்ட்ட மட்டும் இல்ல, ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை ஏற்கனவே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு அந்த அன்பு நிச்சயமா வேணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அதுதான் உலகத்துல உள்ளவருக்கும் நமக்குள்ள வித்தியாசம். அப்படிதானே? ஹல்லேலூயா. எப்படின்னா வித்தியாசம் பாருங்க, இப்போ நம்ம ஜெபிச்சாங்க, அந்த ஒரு சிஸ்டருக்கு இந்த ப்ராப்ளம். அந்த நியூஸை பார்த்தா, உலகத்துல உள்ள பார்த்தா என்ன சொல்லுவான்? தப்பு பண்ணாங்க அப்படிதான் சொல்லுவாங்க, இல்லையா? அது ஏதோ அவங்களுக்கு அந்த விதின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவருடைய அன்பு அப்படி இல்லை. அவங்களுக்காக பரிந்து பேசுவோம். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அதே போல பாருங்க, எத்தனையோ பிரச்சனைகள் ஜனங்கள் இருக்கிறாங்க. நாமும் பரிந்து பேசக்கூடிய அந்த அன்பு, ஹல்லேலூயா. அப்ப அந்த பூரணப்பட்ட அன்பு நமக்கு இருந்தால்தான், தேவன் தந்திருக்கிறார், அதை நாம் பயன்படுத்த தொடங்கினால்தான் அதே போல செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் தேசமே மாறிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்பது, நாம் ஆராதிப்பது, தேவன் நோக்கி கூப்பிடுவது, இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வேதனைப்படுத்துகிற அனுபவங்கள் அதிகரித்து தான் கொண்டு போகுது, இல்லையா? இன்னைக்கு டெக்னாலஜிக்கல்ல வளர்ந்து இருக்கிறது. அதே போல தீமையான காரியங்களும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மொபைல் போன் இருக்கு பாருங்க, எதையும் செய்யலாம், எந்த காரியத்தையும் பார்க்கலாம். அப்படிதானே? ஆமென்.